4 மணில இருந்து 5:30க்குள்ள வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடணும். அதனால என்ன நன்மை சொல்லுங்க? தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன். இந்த கேள்விக்காவது நல்ல பதிலா சொல்லுங்கடா. இரவு நேரத்திலே ஹஸ்பண்ட் சண்டே எல்லாருக்கும் சோத்தை போட்டு சோத்து பானில் தண்ணியை ஊற்றிட்டு பிரிட்சை குறைச்சி வச்சுட்டு காத்தாடியை கூட்டி வச்சுவிட்டு காத்தாடியை கூட்டினாங்களா பிரிட்சை நிப்பாடினாங்களா அவர் கேட்கல. ஏலே இதை யாரா கேட்டது? இல்லை சொல்லுங்க. எல்லாத்தையும் தூங்க போட்டு பெண் மட்டும் ரொம்ப நேரம் கழிச்சு தூங்குவாங்க. ஏன்? சோத்துல தண்ணி ஊத்திட்டா பின் தூங்கி முன்னெழுவள் பத்தினி. ஒவ்வொரு பெண்களும் எந்திருப்பது 4:30. போர்வைய தட்டிட்டு சாணி அப்படின்னா எதையாவது கோமாதா மாடுகள் சிவனுடைய வாகனம் கால மகாலட்சுமி பெண் மாடு. அதனாலதான் சாமியே நீ சாணி சாணி எடுத்து கரைத்தது 1998 முடிஞ்சு. இப்ப திஸ் ஓஸ் இந்த லிக் அவுட் ஓஸ்ல தான் வாசல் அடிக்குது. ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க அப்படின்னா கோலங்கள் 7.8 வருஷம் 6.5 வருஷம் கோலங்கள் கலர் பொடி வெள்ளப்பொடி வெள்ளை பொடி. ஏன் கோலம் போடுறாங்க அப்படின்னா அரிசி மாவுளை கோலம் போடுவாங்க. அரிசி மாவுளை கோலம் போடும்போது எட்டையாவரத்தில் இருக்கக்கூடிய எறும்பு ஐநார்புரத்துக்கு வரும். வந்து இங்கிருந்து அந்த கோலம் போடுற அரிசி மாவை எடுத்துக்கிட்டு போகும்போது கொடர் ரோடு போகும். அங்கே போய் சேமிச்சு வச்சுக்கிறோம். அந்த எறும்பு சேமிச்சு வச்சா அவர் வானிலை ஆராய்ச்சி மையாளர் கோவிந்தசாமி சொல்லுவார், தொடர்ந்து 5 நாளைக்கு கன புயல். அந்த புயல்ல அய்யனார்புரம் பொம்பளையாளுக்கு போட்ட வாசல்ல இருந்து எடுத்துட்டு போன அந்த அரிசி துவல்களை சாப்பிடும் போது இந்த குடும்பத்தை அந்த எறும்பு வாழ்த்துமா. அதனாலதான் மாச தொலைச்சு பெண்கள் கோலம் போடுறாங்க. இதான் உண்மை. இல்ல புண்ணியம் சேரும் என்பது ஐதீகம். புண்ணியம் தேடும். எட்டையாவரத்துல கோலம் போட்டது இங்க இருந்து ஐயோ ஆண்டவா கொடரோடு கொண்டு போதாக்க அந்த அரிசிய. இல்ல அந்த அரிசி இங்க இருந்து ஏழை லோடு மேனாடா லாரியில ஏத்தி போதாக்க. சரி எட்டையாவரத்துல வீட்டுல போடுற கோலத்தை எறும்பு திண்டு வருது. இந்த காட்டுல தெரியுற எறும்பு என்ன செய்யும்? இல்ல என்னடா செய்யும்? ஏய் நீ போயிரு, இதோட போயிரு. சாமி மன்னிச்சுக்கங்க. உண்மையிலே மன்னிக்கிறேன். நீங்க ஒண்ணு அவன் சொன்னது இல்ல அவன் சொன்னதுல பாதி உண்மை இருக்க இல்லையா? பாதி உண்மைண்டா எறும்பு அறுத்துட்டு போகும். அது உண்மை. எதுக்காக தெரியுமா? இவ்வளவு நேரமும் எதுவுமே சொல்லலவே. ஆனா 1 மணி நேரம் பேசியிருக்கேன். இப்ப கொஞ்ச நேரம் பேசினாலும் கொஞ்சம் உண்மையே. அரிசியில 10 பேருக்கு அன்னதானம் போட்டதுக்கு சமம். சேமிச்சு வைக்கும் புண்ணியம் சேரும்ங்கிற பாதி உண்மையை சொல்லியிருக்கேன் பாரு. உண்மையிலே அதை பாராட்டணுமா இல்லையா? அதுவும் புயல்ல 10 நாள் புயலா அதான் கையை ஒரு தொடக்குன்னு ஒடிச்சு போட்டேன். இல்ல அந்த 10 நாள் புயலாம் புயலுக்கு உள்ள ஒத்துக்கிறதா எடுத்தோட திண்டுச்சான். ஏன்னா புயலே அடிச்சிருச்சு. சரி இவ்வளவு விளசியமா உங்களுக்கு தெரியுமா? எனக்கு நான் தெரியாம பேசுவேனா? எந்த நேரமும் நான் உன் கூட தாண்டா இருக்கேன் அவ்வளவு நாளா. ஏன் வாச தொலைச்சு கோலம் போடுறாங்க? வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவது என்ன காரணம்? அதுக்கு போய் சொல்றேன். எங்கேயோ அரிசியை கொண்டுட்டு எங்கேயோ வச்சா குடரோடு வச்சா. ஆமா இங்க இருந்து 10 லாரிக்கெல்லாம் தப்பிச்சு போயிடும். மேகத்துல பறந்துகிட்டே போகுது. இவ்வளவு கோபமா பேசுறான்னா அவன்கிட்ட விஷயம் ஏதோ இருக்கு. சாமி நான் சொல்றேன் சாமி. தாய்க்குளங்கள் ஏன் காலையில எழுந்திருச்சு வாச தொலைச்சு மொத்தம் கோலம் போடுறாங்க? ஏய் அங்க தள்ளி போ. போ காதுல கேட்காம போ. நான் எத்தனை கேள்வி உனக்கு சொல்லி சொல்லி கொடுத்து திருப்பி அதவான்னு சொல்றான்டா சொல்றேன். என் மூஞ்சிலே சரி விடுங்க. அவன் சின்ன பையன். வாசல்ல கோலம்
ஏன் வாச தெளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க. கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சா அழிஞ்சு வரும். அதுக்காகத்தான் தண்ணியை தொளிச்சு கோலம் போடுறாங்க. கோலத்தை போட்டு தண்ணியை தொளிச்சிருக்கலாம், அழிஞ்சு போயிருமே. அதுக்காகத்தான் தண்ணியை முதல்ல தொளிச்சு அப்புறமா கோலம் போடுறாங்க. எங்க கோலத்தை போட்டு தண்ணி ஒழிக்காதீங்க. ஏலே ஏதோ சரி, நீ நம்புறீங்களா? எனக்கு பரவாயில்ல வருது. இனிமேல் ஐயனார்புரத்தோட சரிடா. உங்கள்ட்ட கேள்வி கேட்குற 2 வேலை அப்படித்தான் சொல்லுவேன். ஊத்துப்பட்டு நாளைக்கு கேட்பேன். ஊத்துப்பட்டு நாளைக்கு கேட்கு. அப்படித்தான் இதே ஊத்துப்பட்டு நாளைக்கு இந்த வேற ஏதாவது கேள்வி கேட்டா இந்த பதில சொல்லுவீங்க. 1 மணி நேரம் நீ கிழிச்சா நானாவது பதில் சொன்ன. இதே உண்மை. அரிசி மாவுல அதான் இது இல்ல, இது உண்மை இல்லையா? இல்ல நீங்க இது உண்மை என்றா அண்ணே இது 2 ஏதாவது ஆமத்தி போடுங்கண்ணே. ஏத்தா இருத்தா நான் நாயத்துக்கு வரேன். ஐயனார்புரத்தில் எங்கள் அக்கா தங்கச்சியை பூரா கோலம் போடுதுங்க. மழை வந்துடுது. சரி போடா. அப்போ என்ன பண்ணுவிய? இப்போ கை தட்டலாம். இடியாப்பம். டேய் உங்களை சந்திக்கல, உள்ள வேற ஆளை சந்திக்கலாம்னு பாக்குறேன். என் தங்கச்சி அப்படின்னு எங்க ஆள் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆளு இருக்கா? சரி, அந்த பெண்மகளை என்னிடம் அழைத்து வாருங்கள். அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை. என்ன இவர் என்னன்னு 2 தடவை எனக்கு காது கேட்டுச்சுல. அழைத்து வாருங்கள். அப்புறம் அழைத்து வாருங்கள் என்றால் தெரியவில்லையா தம்பி? தெரியவில்லையே மதுரை மாவட்டக்காரே. அழைத்து வாருங்கள் என்றால் கூட்டியாந்து விடுங்கடான்றார். நாளைக்கு மண்டனாருக்கு அங்கிட்டு எத்தனை லாரி உடையுதோ. லாரி பூரா போகும், ரோட்ல தான் போகும். நாளை சிவகங்கை சீமக்கரை பூரா ஒடியுமே. ஆமா, வெட்டுனா அப்புறம் ஒடியத்தையும் செய்யும். எனக்கு இந்த பேர் ஓச்சே. இனிமே தான் பேர் நம்மளுக்கு கிடைக்க போகுது தம்பி. என்ன பேர்ரா? கூட்டியாந்து விடுங்கன்றதுல ரொம்ப சங்கடப்படாத, சந்தோஷப்படு. இனிமே நம்ம ஆடி பாடிக்கிட்டு தெரிய முடியாது. ஆபீஸ் போட்டுருவோம், எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். அரே சின்ன பேர்லாம் கை தட்டல. ஏன் உங்க பேரு? எம்கேஆர்னு பேர் பரவலா ஆயிருச்சு. நான் வந்து மேனேஜர். வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை. இந்த இப்படி ஆளுக்கு இவங்களுக்கெல்லாம் 3 இன்ச் கப்ளிங், சின்ன பிள்ளைக்கெல்லாம் 1.5 இன்ச் கப்ளிங். அண்ணே கம்பிக்கு ஆச்சு ஒரு வேலை போட்டு கொடுங்க. நீ தானே டோக்கன் கொடுக்கறவே, அவன் ரூம் சுத்தம் பண்றான். அவர் ஆள என்றவர். அவர் ஆளுகளை பூரா எத்தனை பேர் வந்திருக்காங்க? நீ கஸ்டமரை கூட்டி வர. கண்ணே வெளையமா கூட பிறந்திட்ட எப்பிரவி குட்டிக்கிளி போல வந்தவடா. அண்ணா ஒரு நாளும் பிரியாத பாண்டியனே இன்னும் எந்த அண்ணே தம்பி மடுவுல வாயோ. மயங்கினே சொல்ல தயங்கினே உன்னை விரும்பினே உயிரே.
போட்டீங்க